அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. மனிதர்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை கொடுத்திருக்கின்றான். மனிதனை அல்லாஹ் அஷ்ரஃபுல் மஹ்லுகாத்தாக படைத்திருக்கின்றான். மனிதர்கள் சிந்திப்பதற்காக சிந்தித்து அல்லாவை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் சூரியனை, சந்திரனை, மனிதர்களை, விலங்கினங்களை, பறவைகளை, படைப்புகளை, கடல், மலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் ஆகியவை அனைத்தையும் நாம் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. பூமியிலே விவசாயம் செய்து விவசாயத்தை பெருக்குகின்றோம். மண் வளத்தை பார்க்கின்றோம், மணல் வளத்தை பார்க்கின்றோம், கடல்களை பார்க்கின்றோம், மலைகளை பார்க்கின்றோம். இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கின்றது. காலையிலும் மாலையிலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. காலையில் சூரியன் உதிக்கின்றது, மாலையில் சூரியன் அஸ்தமமாகின்றது. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கின்றது. மனிதர்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இவை அனைத்தையும் படைத்திருக்கின்றான். இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கைகளையும் கால்களையும் சிந்திப்பதற்கான அறிவையும் புத்தியையும், கண்களை பார்ப்பதற்கு கண்களையும், கேட்பதற்கு காதுகளையும், பேசுவதற்கு வாயையும் கொடுத்திருக்கின்றான். உண்பதற்கு உணவை கொடுத்திருக்கின்றான். அனைத்துக்கும் அல்லாஹ்க்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு தடவை நாம் கூற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நாம் கூறும்பொழுதெல்லாம் அல்லாஹ் அதற்கான கூலியை அல்லாஹ் எழுதுகின்றான். நம்முடைய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கின்றது. நமக்கு ஐவேளை தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. ஷிஃபத்துகளை கொண்டு நாம் வாழ வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தீனாக இருக்கின்றது. தீன் என்பது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியாக இருக்கின்றது. நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது. ஆக நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி ஐவேளை தொழுகையை தொழுது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்களுடன் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ வேண்டும். அனைவர்களும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அனைவர்களையும் புரிந்து வாழ வேண்டும். அனைவர்களிடம் சண்டை போட்டுக்கொள்ளாமல் அனைவர்களிடத்திலும் ஒன்றாக வாழ வேண்டும். தாவத் செய்ய வேண்டும். சொந்த பந்தங்களை சேர்ந்து தாவத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கலிமாவை சேர்க்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவன் ஒன்றே என்ற அந்த கோட்பாடை நாம் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.